ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 வந்து 2 தமிழ் கேள்விகள். நாம் தேம்பாவணி என்ற கிறித்துவ நூலின் சில கேள்விகளை பார்க்கலாம். தேம்பாவணி அப்படின்ற அந்த தலைப்பை நம்ம பிரித்தோம் அப்படின்னா தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா வாடாத மாலை. தேம்பா அப்படின்னா வாடாத, அணினா மாலை, அது நமக்கு தெரியும். அடுத்தது இதே இன்னொரு வகையாக பிரிச்சிருக்காங்க பாருங்க. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் கொடுத்து சில நேரத்தில் கேட்குறாங்க, சில நேரத்தில் நம்ம குழம்பிடுறோம். அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். இது ரெண்டுமே கேள்விதான். அடுத்து இதனுடைய ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். தேம்பாவணியினுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர். இதுவும் சில கேள்வியில் கேட்டிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்சுடான்சு ஜோசப் பெஸ்கி. கான்சுடான்சு ஜோசப் பெஸ்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க 10வது தமிழ் புக்கில். இந்த நூலினுடைய காலம் 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டிருக்கு. இவருக்கு வந்து திருச்சியை ஆண்ட மன்னரான சந்தா சாஹிப் இவருடைய எளிமை இன்னும் பிற திறமையெல்லாம் கண்டு இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டம். அது என்ன இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா என்ன? அந்த பாரசீக சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தூய துறவி அப்படின்னு பேர். இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி. இங்க இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது அது ஒரு பாரசீக சொல். இந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னா திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படின்ற மன்னர் தான் இந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த தேம்பாவணி என்ற நூலினுடைய பாட்டுடை தலைவன் வந்து வளன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இவரை வந்து சூசையப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது யோசேப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கேள்வி. இந்த தேம்பாவணி என்ற நூலின் அடங்கியுள்ள காண்டம் எத்தனைன்னா 3 காண்டங்களும் 36 படலங்களும் 3615 பாடல்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் பாருங்க 3ல தான் ஆரம்பிக்குது. 3 காண்டம், 36 படலம், 3615. 3 அடுத்து 36, அடுத்து 36லேயே தொடங்குது பாருங்க. கூட ஒரு 15 ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி, இதையும் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. கிறித்துவின் வருகையை அறிவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அந்த கிறித்துவின் வருகையை அறிவித்தது யார் அப்படின்னா திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்றாங்க. திருமுழுக்கு யோவான் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இவருக்கு இன்னொரு பேரு அருளப்பன். இந்த அருளப்பனுக்கு வீரமாமுனிவர் வந்து அவருடைய நூல்ல ஒரு பேர் வச்சிருக்காரு, அதுதான் கருணையன் அப்படின்ற பேர் வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேள்விதான், தேம்பாவணி சார்ந்த கேள்விகள். அதனால எல்லாரும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.